ஏய் வீட்டிலேருந்து பிள்ளைகள்லாம் பயந்து 3 மணிக்கே இருக்காங்க. ஏய் தப்பு தாண்டி, நீ நாடகம் போடுறேன்னு சொன்னதெல்லாம் என் தப்பு தான். ஏய் தொட்டதுக்கெல்லாம் நீ நாடகம் போடுற நான் சொன்னதெல்லாம் தப்பு தாண்டி, நான் ஒத்துக்கிறேன். இனிமேல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டி. சொன்னா கேள்வி, தயவு செய்து வா வீட்டுக்கு போகலாம். ஏய் ஏண்டி இப்படி இடுப்பை பிடிச்சிக்கிட்டு வயிறு ஆக்கியவன் நடக்கணுமா? ஏய் கோமதி படுத்துறாள். ஐயோ வீடுக்கு அதுக்கு தலையெல்லாம் சுத்திதுடி. ஏய் கடவுளே, எனக்கு டீ வேணும். என்னடி டீ வேணும். ஏய் வந்து உட்காந்துக்கிட்டாண்டு பாரு. ஏனே டீயை போட்டு கொடுங்க. சரிண்ணா. அண்ணா டீ தாங்க. இதை குடிச்சிட்டு இன்னும் தெம்பா நடக்க ஆரம்பிச்சிடாத. அப்பாடா. குடிச்சிட்டியா? வீட்டுக்கு போகுமா? வாடா ஏதாவது வாரம்டாலே. ஏய் ஏ கோமதி, அப்பா ஐயோ எவ்வளோண்ணே? 15 ரூபாண்ணே. தானே குடிண்ணே. ஏய் தடி, நான் நினச்ச மாதிரியே டீயை குடிக்க அள்ளியை குடிக்க வீட்டிலே திண்டு தெம்பா நடந்துக்கே இருக்காளே. ஏய் இப்படியே நடந்துக்கே இருந்தால் இன்னும் 10 நிமிஷத்தில் புதுக்கோட்டை வந்துடும் முடியே. ஏய் நம்ம 2 பேரும் என்ன சின்ன பிள்ளைங்களா? இங்கே பாரு, இப்படியே நடந்துக்கிறோம்னா 2 பேரும் உடம்பு முடியாமல் படுத்துக்கிறோம். சொன்னா கேளு. ஏய் ஒருத்தன் கத்திக்கே இருக்கணும், ஏதாவது உன்னை பேச்சு தொலைஞ்சோன்னா எத்தனை தடவை கேட்குறேன் வீட்டுக்கு வேண்டு. நான் எதுக்கு இப்போ வீட்டுக்கு வரணும்? நீ எதுக்கு வீட்டுக்கு வரணுமா? ஏய் நம்ம வீட்டுக்கு நீ வராம அப்புறம் என்ன? ஏய் வாடி வீட்டுக்கு போகலாம். அந்த வீட்டில் எனக்கு என்னங்க மரியாதை இருக்கு? மேஜை சேரு சோஃபா மாதிரி நானும் ஒரு பொருள் தானே. இல்லடி சொன்னா கேளு. அப்படிதாங்க. அதனால தான் நாள் கணக்கில் ஒரு பொருட்டாவே என்னை மதிக்கிறது இல்லை. கோமதி சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏதோ மேல இருக்க கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன். எனக்கு உங்க மேல கோவமே இருந்தது இல்லையா? நான் கோவப்படுற மாதிரி நீங்க நடந்ததே இல்லையா? எனக்கும் கோவம் வருந்தாங்க. ஆனா உங்ககிட்ட பேசாம நான் இருந்ததே இல்லைல்ல. கதிரு எனக்கும் பிள்ளைதாங்க. நான் அவனை ஒன்றும் பாடுங்கிடத்துல பிடிச்சி தள்ளலைங்க. கல்யாணம் தான் பண்ணி வச்சேன். ராஜி என் அண்ணன் பொண்ணு, என் ரத்தங்க. வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னா திரும்ப போக மாட்டேன்னு சொன்னா. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அப்படியே விட்டுட்டு வர சொல்றீங்களா? அந்த நேரத்துல கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரின்னு தோணுச்சுங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு நான் எடுத்த முடிவு சரின்னு தான் எனக்கு தோணுது. ஏய் அது விஷயமா ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறது ஒரு தப்பா? தப்பே இல்லைங்க. நான் சொல்லாதது என்னோட தப்பு தான். இம்பட்டு நாளா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்தது என் தப்பு தான். அதுக்காக உங்ககிட்ட எத்தனை தடவை வந்து மன்னிப்பு கேட்டேன். உங்க பின்னாடியே வந்து கெஞ்ச கூட செஞ்சேன்ல. அப்ப கூட உங்களுக்கு மனசு இறங்கவே இல்லைல்ல. என்னென்னலாம் பேசுனீங்க. மயிலுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கல்ல. நான் என்ன மயில் மாதிரி உங்களை ஏமாத்திய கல்யாணம் பண்ணியிருக்கேன்? சரிடி, நான் அப்படி பேசிருக்க கூடாது, விடு. நான் சமைச்சா சாப்பிட மாட்டீங்க, டீ கொடுத்தா குடிக்க மாட்டீங்க. நான் உங்க எதிரில் வந்தா அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க. என்னென்னலாம் பண்ணீங்க? தப்பு தாண்டி. ஏதோ ஒரு கோபத்தில் அந்த மாதிரி பண்ணிவிட்டே விடு. ஏய் சண்டைக்கு முன்னாடியில் உங்கள்கிட்ட நான் நல்லா தானே பேசிக்கிருந்தேன். இது பாருங்க, அந்த கதை வேற. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நீ நடி இப்படி பேசிக்கிருக்க? நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டதே கிடையாதா? நல்லதாங்க பார்த்துக்கிட்டீங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்க. நகை நட்டு புடவை துணி வீடு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இதுலலாம் எந்த குறையும் சொல்லலைங்க உங்களை. ஆனா ஏதாவது ஒன்று என்ன கேட்டு செஞ்சிருக்கீங்களா என்னைக்காவது? இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? வீட்டு விஷயமா எனக்குன்னு ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், அதை சொல்லலான்னு நானும் நினைப்பேன். ஆனா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்விய, பார்த்துக்கவும் செய்விய. அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா என் பேச்சுக்கு வேலையே இல்லைன்னு எனக்கு தோணுது. எப்பாவது நீங்க அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? வேலைக்கு சமைச்சு போடுறதும் துணி துவச்சு போடுறதும் தான் என் வேலையா? இது பாருங்க, எனக்கு மரியாதை இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் போயிட்டா
யாரும் கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் வீட்டை விட்டு போலான்னு முடிவெடுத்தேங்க. ஏய், இது பாருங்க, உங்களை எந்த குறையும் சொல்லல. ஆஸ்பத்திரியில கூட நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. ஆனா வந்ததும் எல்லாரும் முன்னாடியும் என்ன சொன்னீங்க? நான் நாடகம் போட்டேனோன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கல்ல. தேவையில்லாம கடையை வேற பூட்டினேன்னு சொன்னீங்க. இப்ப கூட கூட்டிட்டு போக கார் வர சொன்னீங்கல்ல, அங்கேயும் 100 200 சண்டை போடுறீங்கல்ல. இதெல்லாம் தான் எனக்கு காயப்படுத்துது. நான் ஒண்ணுமே இல்லாதவன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏய், நீ எல்லாம் தயவு செய்து அப்படி யோசிக்காது. நீ சொன்னா கேளு. வேறு நான் அப்படி பேசுனதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஸோ கோமதி, என்ன ஏதுன்னே தெரியலடி. ஏதோ கோபத்தில் நேரம் தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டேன். ஏதோ யோசிக்காமல் ஒரு சில விஷயம் பண்ணியும் போடுறேன். இதெல்லாம் தப்பு தாண்டி. இங்கே வேறு திரும்ப அதெல்லாம் பண்ண மாட்டேன், போதுமா? கோமதி, என்னை நம்புடி. இனிமேல் உன்னை கேட்காம வீட்டு விஷயத்தில் எதுவுமே பண்ண மாட்டேன். இங்கே வேறு ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் உன்கிட்ட கேட்டு செய்கிறேன், போதுமா? இந்தா இப்போ ஏதோ சொன்னையே, எங்கேயுமே உன்னை நான் கூப்பிட்டு போக மாட்டேன்ட்டு. இனிமேல் எல்லா இடத்துக்கும் உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன், நம்ப. இனியா உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அந்த எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறேன், போதுமா? இன்னாடி யோசிக்கிற, இன்னும் நீ நம்புறாளாண்டு வரு. உனக்கு பிடிச்சதை பார்த்து செய்கிறேன், போதுமா? இதுக்கு மேலே இறங்கி பேச முடியாது. நீ வீட்டு விஷயம் எதுவாக இருந்தாலும் உன்னை மதித்து உன்னை கேட்டே செய்கிறேன், போதுமா? ஏய் வாடி, வீட்டுக்கு போல. நீ நான் மாற்றிக்கிறேன், நம்பு. வா பாரு, திரும்ப வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோடாக சுத்தாத, புரியுதா? வீட்டுக்கு வாடி, எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசுவோம். சரி, வா போகலாம், வா. ஏன் ஆத்தா, காலையில கிளம்புனதா சொல்றிய, இப்ப சாயங்காலம் ஆகி போச்சு. வேற யாருமே தேடி போலையா? அதான் யாரும் கூட வரக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாரே. சித்தப்பா இந்தாங்க. கொடுமா. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத அரசிம்மா, அதான் மாமா போயிருக்காருல்ல, அத்தைய சேஃபா கூட்டிட்டு வந்துருவாரு. கோமதி அக்கா, கோமதி அக்கா. யார் அது? விசாலாட்சி அக்கா குரல் மாதிரி இல்ல? கோமதி அக்கா. எந்த விசாலாட்சிடா? ஏன் ஆத்தா, உனக்கு என்ன அம்புட்டு ஞாபகம் வருதியா? அதான் அந்த 3வது வீட்டுல இருக்காங்களே, சேகரண்ண சம்சாரம். ஓ, அவளா? நான் கூட நம்ம சொந்தத்துல ஒரு விசாலாட்சி இருக்காளே, அவதானு நினைச்சேன். இதோ வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க. இருக்கட்டும்பா. காஃபி சாப்பிட்றீங்களா? உட்காரெல்லாம் நேரம் இல்லை பழனி, வேலை கிடக்கு. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். நீ மணப்பாறை போயிருந்தல்ல? ஆமாம்மா, அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். நேத்திக்கு தான் வந்தேன். ஊருக்கு போகும்போது ரேஷன் கார்டை கோமதி அக்காட்ட கொடுத்துட்டு போனேன். அதை வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். அத்தை வீட்ல இல்லைங்களே. அதனால என்னம்மா, போற இடத்துக்கு காடா கொண்டு போறாங்க. வீட்டில் தானே இருக்கும், கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா. சரிக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. உள்ள இருக்கும், எடுத்துட்டு வந்து கொடுப்பான். சரிம்மா.